ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டைம் வந்து 12:30 ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து என்னுடைய ஒவ்வொரு வேலைகளாக சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சாப்பாடு செஞ்சுட்டு அம்மா வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்சு பேக் பண்ணிவிட்டு அவங்கள வேன் வச்சுட்டு சக்தி வந்து ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, டீ குடிச்சிட்டு துணியெல்லாம் மிஷினில் போட்டு ஒவ்வொரு மிஷினாக எடுத்து அலசி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு அவங்களுக்கு தீன் வச்சுட்டு தண்ணி தனியாக வச்சுட்டு கோழிங்களுக்கெல்லாம் அங்கங்கே இருக்கிறதுக்கெல்லாம் தீன் போட்டுட்டு தண்ணியும் வச்சுட்டு அப்புறம் தேங்காய் பருப்பு வந்து அன்னைக்கு காய வச்சது. அதுக்கப்புறம் வெயிலும் வரல, நாங்களும் வெயில் வர அன்னைக்கு நாங்களும் வீட்டில் இருக்கல, ஏதாவது வேலை விஷயமா வெளியில் போயிடும் ஊருக்கு போயிடும் அந்த மாதிரி இருந்தனால காய வைக்கல. சரி இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு பந்தல் மேலே வந்து ஒரு சில பொருள் கடுகு உளுந்து இது மாதிரி பொருளெல்லாம் ஒரு 2 டெய்லி காய வைக்கலாம், காய வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு அதை எடுத்து காய வச்சுட்டு பூச்சி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதை காய வச்சுட்டு அப்புறமா துவைச்சி வச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காய போட்டுட்டு நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போட்டு நான் கொஞ்சமாக சாப்பிட்டு இதில் வேறு இடையில நைட்டிக்கு ஏன்னா நம்ம எனி டைம் ஆன்லைன்லேயே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம ரெஸ்பான்ஸே கொடுக்காம இருந்தோம்னா அவங்க என்னடா நைட்டி கேட்டால் இப்படி ரிப்ளை பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. ஏன்னா அவங்களும் அப்புறம் அவங்க வேலையை செய்யறக்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம மெசேஜ் அவங்க பார்க்குறக்கு லேட் ஆகும். அதனால் உடனே மெசேஜ் வந்தால் உடனுக்குடனே ரிப்ளை கொடுத்துருவேன். அதை அப்பப்போ இடையில வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் எடுத்துகிட்டு வந்து ரொம்பவுமே சப்போர்ட் கொடுத்தீங்க. ஏன்னா எல்லாமே டார்க் கலர்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நினச்சேன் இது சீக்கிரமாக சேல்ஸ் ஆயிரும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பாதிக்கு மேலே சீக்கிரமாக சேல்ஸ் ஆகிடுச்சு. நேற்று அவ்வளோ நைட்டி வந்து சேல் ஆகிடுச்சு, இன்றைக்கும் வந்து சேல் ஆகிட்டே இருக்குது. உங்கள் ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அம்மா என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மகளிர் ஊர்நல அலுவலர், ஓகேங்களா. சத்துணவு டீச்சர் என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சத்துணவு டீச்சர்லேருந்து தான் ப்ரொமோஷனில் அந்த வேலை கிடச்சிருக்கு, அதுவும் கவர்மெண்ட் வேலை தான். நிறைய பேர் டவுட் கேட்டிங்க, அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அந்த வேலையை பற்றி டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம், உங்கள் பர்சனல் மட்டும் பேசிக்கோங்க, ஆஃபீஸ் விஷயமாக பேச வேண்டாம் அப்படின்னு ஆஃபீஸில் சொன்னாங்களாமா. அதனால் அதை பற்றி இனிமேல் நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஓகே, சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. வாங்க நான் வந்து என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். பாருங்க, தேங்காய் பருப்பு காய வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி இங்கே வருங்க காய வச்சுட்டு மேலேயும் அந்த இது பருப்பெல்லாம் காய வச்சுருக்கிறேன், சரிங்களா. அப்புறம் ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு அதுகளுக்கு தண்ணி வச்சுட்டு அங்கங்கே கொடாப்பில் வந்து அந்த கினிக்கோழி அப்புறம் ஒரு சேவலை வந்து கொத்திக்கிட்டே இருக்குதுங்க, அதை தனியாக மூடி வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் தீன் போட்டு வெளியில் மாடு கட்டி வச்சுருக்கிறேன். எல்லா வேலையும் செஞ்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் பாத்திரம் கழுவலை. நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, இது ஃபுல்லாக ஆர்டர்ஸ் எடுத்தது தான், எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஃபுல்லாக பேக்கில் வந்து போட்டு வச்சுட்டு இது ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு சிலர் ஆர்டர் பண்ண நைட்டி இன்னும் கொரியர் பேக் பண்ணல, அதை அட்ரஸ் எழுதி பேக் பண்ணணும், நோட் பண்ணி வைக்கணும். அந்த ஒர்க்கும் பார்த்துட்ருக்குறேன். இது வந்து எப்படி இருக்குதுன்னா, நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து எனக்கு சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டு எங்கள் அம்மாவும் வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்களா, அந்த மாதிரி இப்போ இருக்குது. நான் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வேலைக்கு அனுப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டு அவங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு நைட்டு சாப்பாடு செஞ்சுட்டு காலையில் சாப்பாடு செஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்குது. ஆடு மேய்க்கிறேன்னா எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போனாங்க, நான் ஆடு மாடு மேய்க்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா செஞ்ச வேலை எப்படி நான் திரும்ப செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். கடவுள் புண்ணியத்தில் பக்கத்துலேயே வேலை கிடச்சிருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும்ல பஸ் ட்ராவல், அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலையில் முடிக்கிறக்கே 12:30 ஆகிடுச்சு. ஆனால் ஒரு வேலையும் செய்யாத மாதிரி இருக்குது. இன்னும் பாத்திரம் கழுவுறதெல்லாம் பெண்டிங் இருக்குது. வீடு வாசலெல்லாம் கூட்டியாச்சு காலையிலேயே. இருந்தாலும் நம்ம வீடு தான் ஒரு செகண்டுக்கு ஒருக்கா மண் ஆயிடுமே, அதை கூட்டணும். அதனால் அது கூட ஈவினிங் கூட்டிக்குவேன். ஈவினிங் கூட்டிகிட்டு பாத்திரம் கழுவிக்குவேன், மறுபடி நைட்டுக்கு சமைக்கட்டும். இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் கோவில் திருவிழா, குண்டம், செவியூரில் தாந்தோன்றியம்மன் கோவில் குண்டம் தேர் திருவிழா. அதுக்கு கூட நான் போகவே இல்லை பாருங்க. நான் என்ன நினச்சேன், போன வாரம் கோவில் திருவிழாவுக்கு முந்தின நாள் அங்கே போய் இருந்துக்கலாம், ஒரு 3 நாள் அங்கேயே இருந்துட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கோவிலில் வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம், சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். ப்ரொமோஷன் கிடச்சதுக்கப்புறம் இப்போ போகவே முடியல. இன்றைக்கி ஈவினிங் போகலான்ட்டு இருக்கிறேன், பார்ப்போம். போனோம்னா கண்டிப்பாக வீடியோ வரும். இன்றைக்கி சக்திக்கு இவ்வளோ நாளாக ஒர்க்கே இல்லைங்க, இன்றைக்கி தான் கரெக்டாக வேலை வந்துச்சு, கிளம்பி போயிருக்கிற. அப்படி நேரத்தில் வந்தால் கூட்டிகிட்டு போவோம். அப்படி எங்கள் அம்மாவும் நேற்று 8 மணி ஆயிடுச்சு, இன்றைக்கி எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். குழந்தைங்களும் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க, பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே நாங்கள் வருஷம் இப்போ வீடு வாங்கினோம் அப்படிங்கிறதுனால இல்லை, எப்போவுமே அது எங்கள் கோவில், குலதெய்வ கோவில்.
வருஷம் நாங்கள் வந்து கோவில் திருவிழாவுக்கு போவோம். அதனால் ஒரு ஆர்வம், நம்ம ஊர் திருவிழானாவே ஒரு ஆர்வம் தானே. நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறவங்க போயிட்டு வந்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். நைட்டி கலெக்ஷன் வேணும் அப்படின்னா XL XXL மட்டும் அவைலபிளாக இருக்குது. XXL வந்து அந்த எலாஸ்டிக் மாடல் தான் அவைலபிளாக இருக்குது, ப்ரில் வச்சு தைச்சது. அதனால் எது வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி என்கிட்ட ஆர்டர் போட்டுக்கோங்க, சரிங்களா? சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சின்ன வீடியோ, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.